Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இறைச்சி ரொட்டின்றாலே ஸ்ரீலங்காவில் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு அரைக்கட்டும் இல்லாட்டி ஈவினிங் டீ டைமுக்கு அரைக்கட்டும் சாப்பிட்றதுல உண்டு தான் இந்த கறி ரொட்டி. அதே மாதிரி நோன்பு காலங்கள்லேயும் இந்த ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கறி ரொட்டியை கூடுதலாக செய்வோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாவு பிசையாமல் ஈஸியாக இந்த கறி ரொட்டியை குயிக்காகவே ஒரு 30 மினிட்ஸில் எப்படி செய்யலாம்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இறைச்சி ரொட்டிக்கான ஃபில்லிங் எப்படி செய்யலாம்னு தான் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லாவே சூடாவினத்தோடு கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக 2 ஒனியனை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வதங்க வச்சுக்கணும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கறி லீப் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட ரம்பு இருந்தண்டா ரம்பையும் வாசத்துக்காக சேர்த்துக்கொள்ளையிலும். அதோடைய க்ரீன் சில்லி சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்திக்கோங்க. ஒனியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நான் இது கூட ஒரு 350 கிராம்ஸ் பீஃப் எடுத்து நல்லா அவிச்செடுத்திக்கிறேன். அவிச்செடுத்திக்கிற பீஃபை சின்ன சின்ன பீசஸ் போலாக்கி இப்போ ஒனியன் கூட போட்டு கொஞ்சம் வதங்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸும் சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கறி ரொட்டி நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொன்னால் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் அளவுகளை உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கொள்ளையிலும். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் ஸ்ப்ரிங் ஒனியன் சேர்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு லீக்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளையிலும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு வதங்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கறியில் நான் பொட்டேட்டோ சேர்க்குறதுக்காக 4 பொட்டேட்டோவை ஆல்ரெடியே அவிச்செடுத்து அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த கறியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறிக்கான சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போதுமாண்டு இந்த நேரத்தில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபில்லிங் கட்டாயமாக கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகின மாதிரி தான் நீக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்கை செஞ்சு வச்சுடுங்க. அடுத்ததாக நான் ஏர்லியாக சொல்லியிருந்த மாதிரி இந்த கறி ரொட்டி செய்கிறதுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கான ரொட்டியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கப் அளவில் மாவு எடுத்திக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு எடுக்கிற கப்லேயே சரியான அளவுகள் எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவில் சால்ட் சேர்த்திக்கிறேன். எடுத்திருந்த 3 கப் மாவுக்கு 3 கப் அளவில் தண்ணி எடுத்திக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படியுமே கையால் கரைச்செடுத்தாலும் இதில் கட்டிகள் இருக்கும். அதனாலேயே தான் நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்திக்கிறேன். மாவை நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து ஒரு வடி வச்சு வடிச்சுக்கோங்க. இந்த ரொட்டிக்கான மாவை பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகவும் இல்லாமல் நல்ல தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் மாவை அரைச்சி எடுத்திருக்கணும். அடுத்ததாக ரொட்டியை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்காக ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடாவினத்தோடு 1 டீஸ்பூன் அளவில் ஆயில் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பேனில் மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்லேருந்து பேனை எடுத்து வச்சு 1 ஸ்பூன் ஃபுல்லாக மாவை சேர்த்திக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் பேனை ரொட்டேட் பண்ணினீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஒரு அழகான ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். ப்ராப்பரான சர்க்கிள் வராத மாதிரி இருந்தேன்டா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்து நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 30 செகண்ட்லேயே ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். பேன்லேருந்து ரொட்டி ஈஸியாக கலண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டு மற்ற சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரொட்டியை நீங்கள் ஃபுல்லாக 100% குக் பண்ண தேவையில்லை. ஒரு 50 to 60% குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்றாலே தாராளமாக போதும். 2 சைடையும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ரொட்டியை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குயிக்காக இந்த ரொட்டியை எப்படி செய்யலாம்னு இன்னொரு கிளிப்பு உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். பேன் நல்லா சூடாவினத்தோடு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்லேருந்து பேனை ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பேனை நல்லா ரொட்டேட் பண்ணினீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ரொட்டியை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேயே ஒரு சைடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ரொட்டியை திருப்பி போட்டு மற்ற சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவுகளையும் வச்சு ரொட்டிகளை செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொட்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கிறேன். இந்த ரொட்டி எல்லாத்தையும் வச்சு எப்படி கறி ரொட்டிக்கான ஷேப்பை செய்யலாம்னு பார்ப்போம். பொதுவாக நாங்கள் இறைச்சி ரொட்டி கறி ரொட்டி கடையில் வாங்குகிற நேரம் 2 ஷேப்பில் வாங்குவோம். ஒன்று ரோல் ஷேப்பில் இருக்கும், மற்றது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் ரோல் ஷேப்பில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். செஞ்சு வச்சிருக்கிற ரொட்டியில் ஒன்று எடுத்து அதில் நடுவில் கறியை வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொட்டியில் 2 சைடையும் எடுத்து கறிக்கு மேலால் வச்சுக்கோங்க.
அடுத்ததா கறிக்கு கீழால இருக்கிற அந்த ரொட்டி பீஸஸ எடுத்து நீங்க கறிக்கு மேலால போட்டு அத கவர் பண்ற மாதிரி மூடிக்கோங்க. ரோல் செய்ற நேரம் நாங்க எப்படி சுத்துவோமோ, அதே மாதிரி தான் கறிய கவர் பண்ணி நீங்க இத சுத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்க லேசா சுத்தி எடுத்ததுமே இது ஒரு பொட்டி ஷேப்ல வந்துடும். தண்ணி எதுவும் ஓரங்களுக்கு பூசாமலே உங்களுக்கு அத சேர்த்து மடிச்சு ஒட்டிடலாம். கையாலேயே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஷேப் அழகா செஞ்சு எடுத்துட இயலும். இந்த ரொட்டியுமே பார்த்தீங்கன்னா, நல்ல மெல்லிசாவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளா, ஸ்ட்ரெச்சியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியாவே வந்து ஷேப்ப செஞ்சு எடுத்துடலாம். அதுலயும் இந்த கறி ரொட்டியில ரோல் ஷேப்ப வந்து செஞ்சு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். 2, 3 ரொட்டி செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு ஈஸியா அந்த ஷேப்ப செஞ்சு எடுத்துடலாம். கறி ரொட்டி, இறைச்சி ரொட்டி கடையில 2 ஷேப்ல வாங்குவோம். அதுல பொட்டி ஷேப்ல உள்ளத எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டோம். அடுத்ததா இறைச்சி ரொட்டிய ட்ரையாங்கிள் ஷேப்ல எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். செஞ்சு வச்சிருக்கிற ரொட்டியில நடுவுல வந்து ஃபில்லிங்க வச்சுக்கோங்க. ஃபில்லிங்க வச்சதுமே அதையுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வார மாதிரி நான் இப்ப வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்ப நடுவுல இருக்கிற கறிய கவர் பண்ற மாதிரி கீழாலையும் மேலாலையும் ரொட்டிய வச்சு கவர் பண்ணிக்கோங்க. வீடியோவ பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா நான் எப்படி செய்றதுன்னு விளங்கும். அடுத்ததா சைட்ல இருக்கிற அந்த ரொட்டி துண்டையும் எடுத்து கறிக்கு மேலால ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வார மாதிரியே அந்த துண்ட வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைட்ல இருக்கிற ரொட்டி துண்டையும் எடுத்து மேலால வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடையும் நீங்க க்ளோஸ் பண்ணி மடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள் ஷேப் இப்ப வந்திருக்கும். இந்த ரொட்டியுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால, உங்களுக்கு கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி அதோட ஷேப்ப செஞ்சு எடுத்துடலாம். கடைசியா ஓரத்துல இருக்கிற அந்த பீஸையும் வந்து நான் வீடியோல காட்டுற மாதிரி உள்ளால போட்டு மடிச்சுட்டீங்கன்னா, கடையில வாங்கக்கூடிய பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள் ஷேப்லான கறி ரொட்டிய உங்களுக்கு செஞ்சிடலாம். கையாலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நீட்டா கறி ரொட்டியோட ஷேப்ப செஞ்சு எடுத்துடுங்க. உங்களுக்கு இத பார்க்கக்குள்ளே கஷ்டம் மாதிரி இருந்தாலும், ஒரு 2, 3 செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு இது ஈஸியா ஆயிக்கும். உங்களுக்காக இன்னும் ஒரு தடவ அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். ரொட்டியில நடுவுல கறிய வச்சதுக்கு அப்புறம், அந்த கறியையும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கே நீங்க ஸ்மூத்தா செஞ்சு எடுத்துடுங்க. கறியையும் நீங்க அந்த ஷேப்ல செஞ்சு எடுத்தீங்கன்னா, மடிக்கிற நேரத்துல உங்களுக்கு ஈஸியா ஆயிக்கும். மேலாலயும் கீழாலயும் இருக்கிற ரொட்டி துண்டு எடுத்து கறிய கவர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு சைட்ல இருக்கிற ரொட்டி பீஸ எடுத்து கறிக்கு மேலால ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வார மாதிரி அந்த ரொட்டிய மேலால வச்சுக்கோங்க. அடுத்த சைட்ல இருக்கிற ரொட்டி துண்ட நாங்க இப்போ ஆல்ரெடியே மடிச்சு வச்சிருக்கிற ரொட்டிக்கு மேலால வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடுல உள்ள ரொட்டி துண்டுகளையும் எடுத்து நீங்க க்ளோஸ் பண்ற மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்போ இந்த ரொட்டி வந்திருக்கும். மாவுல செஞ்ச மாதிரியே இந்த ரொட்டியும் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். கடைசியா இந்த மாதிரி இருக்கிற இந்த ரொட்டி துண்ட உள்ளால வச்சு மடிச்சுடுங்க. வீடியோவ பார்த்துட்டே நீங்க 2, 3 செய்ற நேரத்துல உங்களுக்கு அது ஈஸியா விளங்கிடும் எப்படி மடிக்கிறதுண்டு. ஃபர்ஸ்ட்ல கஷ்டம் மாதிரி இருந்தாலும் நீங்க 2, 3 செய்யக்குள்ள அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். கறி ரொட்டியோட ட்ரையாங்கிள் ஷேப்ப கையால உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பரா செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடையில வாங்கக்கூடிய மாதிரியே அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டான கறி ரொட்டி ஷேப்ப உங்களுக்கு வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். ரொட்டியெல்லாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை எப்படி சுட்டெடுக்கலாம்னு பார்ப்போம். ரொட்டியை சுடுறதுக்காக ஒரு பேனையோ இல்லாட்டி தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாவினத்தோடு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ரொட்டி எல்லாத்தையும் பேனில் வச்சு இதை 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் சுட்டெடுக்கணும். மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த ரொட்டி எல்லாத்தையும் சுட்டெடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறம் மற்ற சைடை திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். கறி ரொட்டி செய்கிற நேரத்தில் எல்லா சைடையும் திருப்பி போட்டு நாங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு சைடாக நல்லா வெந்ததுக்கு அப்புறம் டர்ன் பண்ணி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக வீட்டில் கறி ரொட்டி செய்கிறதுண்டாலே கை வலிக்க மாவு பிசைஞ்சு அதை ஆயிலில் ஊற வச்சு திருப்பி பரோட்டா மாதிரி தட்டி கறி செஞ்சு ஷேப் பண்ணி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளால கடையில் வாங்கி கறி ரொட்டி சாப்பிடலாம்னே நினைக்கும். அந்த அளவுக்கு கறி ரொட்டி செய்கிறது பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கடையில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே ஷேப்பில் வீட்லேயே ஈஸியாக கறி ரொட்டியை செஞ்சிடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுருந்த ரொட்டிஸ் எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கு போகிறோம். அதே மாதிரி பேனுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒவ்வொரு ரொட்டியாக பேனில் வச்சு எல்லா சைடும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். இந்த ரொட்டியுடையும் மெயின் 2 சைடையும் ஃபர்ஸ்ட்டில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ட்ரையாங்கிள்ட 3 சைடையும் ஒவ்வொரு சைடாக திருப்பி திருப்பி வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இனி கறி ரொட்டி செய்கிறதுக்கு நிறைய நேரம் நின்றுட்டு மாவு பிசைஞ்சு கஷ்டப்படவும் தேவையில்ல. அதே மாதிரி கடையில் வாங்கியும் சாப்பிட தேவையில்ல. வரப்போகிற நோம்புக்கு கூட ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த கறி ரொட்டியை ஈஸியாக உங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சிடலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் இந்த கறி ரொட்டி சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த கறி ரொட்டியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஈவினிங் டீ டைமுக்கு இல்லாட்டி டின்னருக்கு கூட உங்களுக்கு குயிக்காக இதை செஞ்சு கொள்ளையிலும். இதை யாரும் சாப்பிட்டு பார்த்தாலும் கெஸ் பண்ண மாட்டாங்க ரொட்டி செஞ்சு தான் கறி ரொட்டி செஞ்சிருக்கிறதுண்டு. எந்த வித்தியாசமுமே இருக்காது. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற நேரமே விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த ரொட்டி எவ்வளோ பெர்ஃபெக்டான கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஈஸியான கறி ரொட்டி ரெசிபி வரப்போகிற நோம்புக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக ஆயிக்க போகுது. ஸோ கட்டாயமாக இந்த கறி ரொட்டி ரெசிபியை நான் வீடியோவில் காட்டிருக்கிற மாதிரி அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி கேளும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.